எல்லாருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்தில் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று 13வது பாசுரம். அரக்கனை கிள்ளிக்களைந்தானை போற்றி ஆண்டாள் என்ன சொல்கிறாள் பார்க்கலாம். புள்ளின் வாய் கீண்டானை, புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை, புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை, கிள்ளி களைந்தானை, கீர்த்திமை பாடிப்போய் கிள்ளி களைந்தானை, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார், வெள்ளி எழுந்து வியாழன் ஊரங்கிற்று, வெள்ளி எழுந்து வியாழம் ஊரங்கிற்று, உள்ளும் சிலம்பினக்கான் போதறி கண்ணினாய், குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ, பள்ளி கிடத்தியோ, பாவாய் நீ நன்னாளால், பள்ளி கிடத்தியோ, பாவாய் நீ நன்னாளால், கள்ளம் தவிர்ந்து கலந்தலோரெம் பாவாய், கள்ளந்தவிர்ந்து கலந்தலோரெம் பாவாய். சென்ற பாட்டில் ராமாவதாரத்தின் மகிமையை தென்னிலங்கை கோமானை சிற்ற என்று பாடிய ஆண்டாள் இந்த பாசுரத்திலும் ராமாவதாரத்தை நினைவூட்டுகிறாள். புள்ளின் வாயை பிடித்து இழுத்து அந்த பகாசுரனை மோட்சத்திற்கு அனுப்பியவன் யார்? இறைவன், பரம்பொருள் கிருஷ்ணன். பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே. பொல்லா அரக்கன், அரக்கன் பொல்லா அரக்கன். பொல்லா அரக்கன் என்று சொல்லும் போதே நல்ல அரக்கன் என்று ஒன்று நமக்கு புலனாகிறது. பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தான். கிள்ளி அவனுடைய 10 தலைகளை கொய்தவன் யார்? ராமபிரான். அவன் பொல்லா அரக்கன், தீய குணத்தை கொண்டதால் அவன் பொல்லாதவன், அந்த அரக்கனை அழித்தவன். அது மட்டுமா, அவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றோமே. நம்மையொத்த பிள்ளைகள் எல்லாரும் அவர்களுடைய இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். களம் என்றால் இடம், செருகளம், செருகளம் என்றால் போர்க்களம், நெற்களம் நெல்லை குவித்து வைத்திருக்கின்ற இடம். அப்படி குழந்தைகள் எல்லோரும், சிறுமியர்கள் எல்லோரும் நோன்பு நோக்கின்ற களம் பாவைக்களம். பாவைக்களம் புக்கார். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அற்புதமான தமிழ் சொல்லாடல் திருப்பாவையிலே இருக்கின்றது. அதனால்தான் கண்ணதாசன் சொல்லுவான், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள், கன்னித்தமிழ் தேவி. எப்படி அடைமொழி கொடுக்கிறான், கன்னித்தமிழ் தேவி மை கண்ணன்னவள் ஆவி என்று கண்ணதாசன் பாடுவான். ஆக கிள்ளி களைந்தானை, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் முழங்கிற்று. வெள்ளிக்கிழமை வந்தாச்சு, வியாழக்கிழமை முடிஞ்சிருச்சு. ஒரு கிழமையே தன்னுடைய துயிலை விடுத்து அடுத்த நாள் வந்துவிட்டது, அடுத்த நாளை கண்டுவிட்டது. ஆனால் நீ பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், வெள்ளிக்கிழமை வந்து விட்டது, வியாழன் உறங்கச் சென்று விட்டது, நீ இன்னும் உறங்குகிறாயே, உறங்குவது போல நடிக்கின்றாயே, கள்ளம் தவிர்ந்து. நான்
நாம் இறைவனை பாடி தொழுவதற்காக நீராடப் போகிறோமே, அந்த நீராட்டத்தை விடுத்து உள்ளமும் உடலும் மகிழ்ச்சியோர நீராட வேண்டுமே, அதை விடுத்து இப்படி கள்ளத்தூக்கம் தூகிழ்கின்றாயே, உன்னுடைய தூக்கத்தை களைந்து எங்களோடு வந்து சேர்ந்து இந்த பாவை களத்திலே பூஜைக்காக உன்னை நீ இணைத்துக்கொள் என்று ஆண்டாள் தோழியரை மட்டுமா அழைக்கிறாள், தோழியருக்கு மட்டுமா தூது விடுகிறாள். உறங்கிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ இளம் குழந்தைகளுக்கும் எத்தனையோ இளம் தாய்மார்களுக்கும் இந்த பாடல் ஆண்டாள் அழைப்பதாக கருத இடம் உண்டு. அவர்கள் எல்லோரும் இந்த பாடலை கேட்பதற்காக, ஆண்டாளை சுகிப்பதற்காக, இந்த தமிழை சுவாசிப்பதற்காக, நம் பண்பாட்டை நேசிப்பதற்காக, இறை அருளை பெறுவதற்காக எழுந்து வந்து கைகளை குவித்து ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று அவளுடைய திருவடியை சரணம் பொக்கினால் எல்லா நாளும் இனிய நாள்தான் உங்கள் அனைவரிடமிருந்தும். நாளை அடுத்த பாடலோடு சந்திக்கிறேன் என்ற தகவலை தெரிவித்து விடைபெறுவது கற்பகம் பொடிச்சலூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.